அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மே மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது, எந்த டைம்ல வருது என்றும், அதற்கு என்ன செய்தால் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பா அது நிறைவேறியே தீரும்னு சொல்லலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில இது ஒரு ஒளியேற்றி வச்ச ஒரு நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல சிலருக்கு உடனடியாக நினைச்சது நிறைவேறி இருக்கும். இன்னும் சிலருக்கு நிறைவேறாமல் போயிருக்கும். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும். இது எல்லாமே இறைவன் நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான் இப்படி நடத்தியிருப்பாரு. இல்லைன்னா கர்ம வினைகளின் காரணமா உங்களுக்கு தாமதம் ஆயிட்டு இருக்கலாம். இல்லைன்னா இப்போ இந்த நேரத்துல நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற போது அது நிரந்தரமாக உங்ககிட்ட தங்காது, கைமாறி போகலாம். இல்லைன்னா அந்த ஒரு விஷயத்தினால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். அதனால யாரும் மனம் தளராதீங்க. அப்போ அப்ப யாரும் சந்தேகமும் படாதீங்க. அதாவது ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் நீங்க தவற விடாமல் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை செய்யுங்க. இது எல்லாமே பலிக்காமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் சிலருக்கு அபிஜித் நட்சத்திரத்திற்கும் அபிஜித் முகூர்த்தத்திற்கும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது வித்தியாசம் தெரியல அப்படின்னும் ஒரு சிலர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பகல்ல இந்த நட்சத்திர நேரம் வரும்போது நைட்டு தானே வரும், இப்ப சொல்றீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு அபிஜித் முகூர்த்தம் தினந்தோறும் வரும். அதாவது சூரிய உதயத்தின் மதிய நேரம், அதாவது 11:45 இருந்து 12:20 வரைக்கும் இல்ல 12:15 வரைக்கும் இருக்கும். இந்த ஒரு அபிஜித் முகூர்த்த நேரத்துல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தாராளமாக செய்யலாம். ஏன்னா எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது எப்படி பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோமோ அதே மாதிரிதான் இதற்கும் சொல்லுவோம். இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரமானது 28வது நட்சத்திரம். அதுவும் நமக்கு எல்லாம் 27 நட்சத்திரம் தான் தெரியும். 28வது நட்சத்திரம் ஒண்ணு இருப்பது நமக்கெல்லாம் தெரியாது. ஜித்துன்னு அப்படின்னாலே வெற்றின்னு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வெற்றிக்குரிய நட்சத்திரத்துல நம்ம என்ன கேட்டாலுமே கண்டிப்பாக கிடைக்கும். இது நமக்கு மாசத்திற்கு ஒரு முறை, சில சமயங்கள்ல 2 முறையும் வரும். மொத்தமா 24 நிமிடங்கள் மட்டும்தான். இந்த நட்சத்திரம் இருக்கும். இந்த நட்சத்திரம் எல்லாம் காலண்டர்ல குறிப்பிடுவது இல்லைங்க. இதை நாம எப்படி கணக்கெடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்திலும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலும் வரும். இந்த இரண்டிலும் 12 12 நிமிஷம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் நம்மளுக்கு 24 நிமிஷங்கள் கிடைக்கும். இந்த நேரத்துலதான் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்றது, இல்லைன்னா கோரிக்கைகளை முன்வைக்கிறது, இல்லைன்னா ஏதாவது காரியங்கள் நடக்க பரிகாரங்கள் செய்வது, இதெல்லாம் செய்யணும். இப்போ திருக்கணித பஞ்சாங்கம் படியும் வாக்கிய பஞ்சாங்கம் படியும் டைம் இருக்குங்க. இதுல எந்த டைம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கின்றதோ அந்த டைமை நீங்க சரி பண்ணிக்கோங்க. இப்ப நான் திருக்கணித பஞ்சாங்கப்படிதான் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நேரத்தை பயன்படுத்துவேன். சரிங்க. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:24 இருந்து 6:48 வரைக்கும் இருக்கின்றது. இந்த முறை வெள்ளிக்கிழமை நாள்ல மாலை நேரத்துல வந்திருக்கு. அதனால மிகவும் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது திருக்கணித பஞ்சாங்கப்படி நமக்கு இரவு 9:07 இருந்து 9:31 வரைக்கும், அதாவது 9:07 இருந்து 9:31 வரைக்கும் இருக்கின்றது. இந்த இரண்டில எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டைம்ல நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா, ஏதாவது நிறைவேறாத ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைங்க. அதுவும் நியாயமானதா நீங்க கேட்கணும். திருமணம் கைகூடி வரணும், குழந்தை பேரு கிட்டணும், சொந்த வீடு அமையணும், இடம் நிலம் வாங்கணும், இந்த மாதிரி நியாயமாக வேண்டிக்கோங்க. இப்ப பணம் தேவைக்கு ஏத்த மாதிரி கிடைக்கணும், பண பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். அதாவது நம்முடைய உழைப்புக்கு ஏத்த மாதிரி இது எனக்கு கிடைக்கணும் என்று நியாயமான ஒன்றை கோரிக்கையா முன்வைங்க.
அதாவது மாடு மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு உழைப்பாங்க. ஆனாலும் அவங்க கையில வந்துட்டு பணம் வந்து கையில தங்கவே தங்காது. வீண் விரைய செலவுகள் வந்துட்டு ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடும் பரிகாரமும் செய்யும்போது நம்ம உழைக்கிற பணம் வந்துட்டு நம்ம கையில நிரந்தரமா தங்கும். மேலும் பணம் பெருகுவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யும்போது நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இப்ப பிசினஸ் மாதிரி ஏதாவது செய்றீங்கன்னா, அது திடீரென ஏதாவது ஒரு மிராக்கிள் வந்துட்டு நடக்கும். அதற்கு தாங்க இந்த வழிபாட்டு முறைய வந்துட்டு சொல்லி இருக்குங்க. மத்தபடி நான் வேலையே வந்து செய்யாம ஜாலியா வீட்ல இருக்கிறேன். எனக்கு வந்து எல்லாம் கிடைக்குமா? இத செஞ்சா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காதுங்க. அதனால அந்த நேரத்துல நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில 2 மண் அகல் விளக்கு மட்டும் வந்து எடுத்து கழுவி நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வைங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல வருவதுனால நெய்ல தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமி தாயாரின் பார்வை வந்து நம்ம மீது வந்து விழும். ரொம்பவும் அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்கள் வந்துட்டு அதிகரிக்கும். இப்ப பெண்கள் மாதவிடாய் காலத்துல வந்துட்டு உங்க வீட்ல இருக்கும்போது நீங்க வந்துட்டு குழந்தை இல்லைன்னா உங்களுடைய கணவர்கிட்ட வந்துட்டு சொல்லி தீபம் ஏற்றி வைக்க சொல்லலாம் பூஜை அறையில. நீங்க அமைதியா ஹால்ல வந்து தியானம் வந்துட்டு செய்யலாம். இதுதாங்க எளிமையான வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சில பொருட்கள வந்துட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னால. அதனால மருதாணி இலைகள் வந்துட்டு இருந்தா எடுத்துக்கோங்க. அது சூரியன் வந்துட்டு மறைவதற்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க பிடுங்கி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்ப பூஜை அறையில வந்து ஒரு சிறிய தட்டு எடுத்து அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுல ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலைகளை பரப்பி வச்சுக்கணும். இதுல வந்து சில்லறை காசுகளை போட்டு வச்சுக்கணும். உங்ககிட்ட என்ன சில்லறை நாணயங்கள் இருக்கின்றதோ அத வந்துட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த மாதிரி தீபம் ஏற்றும்போது நமக்கு பண வசியம் வந்துட்டு ஏற்படும். சில்லறை காசினுடைய ஒலிக்கு குபேரரும் வந்துட்டு நமக்கு வசியமாவாங்க. அதனால உங்ககிட்ட எந்த நாணயங்கள் இருக்கின்றோ அத வச்சிடுங்க. மருதாணி தழைகள் வந்துட்டு நீங்க மீது அது மேல வந்து வச்சிடுங்க. இப்ப 2 மொட்டு கிராம்பு வந்துட்டு நீங்க எடுத்து அந்த தழைகள் மீது வந்துட்டு வச்சிருங்க. அடுத்ததா ஒரு சிறிய வந்துட்டு பச்சை கற்பூரம் வந்துட்டு எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் வந்து எடுத்து அந்த தட்டுல வந்து வச்சிடுங்க. இப்ப 2 மண் அகல் விளக்குகள் எடுத்துட்டு அதுல வந்துட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்பவும் விசேஷம். இப்ப நெய் தீபம் ஏற்றுவது இன்னுமே கூடுதலான விசேஷம்னே சொல்லலாம். இப்போ உங்க கோரிக்கைகளை வந்துட்டு அந்த தீபத்தின் முன்னாடி வந்துட்டு முன்வைங்க. எப்பவும் வந்துட்டு அந்த தீபமானது கிழக்கு மற்றும் வடக்கு திசை நோக்கி எரிய விடலாம். இப்ப கோரிக்கையானது நடந்து முடிந்த மாதிரியே வந்துட்டு நீங்க சொல்லுங்க. அந்த 24 நிமிஷமும் அதை கூட சொல்லலாம். அது கூடவே உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள், மந்திரங்கள் வந்துட்டு தெரிகின்றதோ அத வந்துட்டு நீங்க சொல்லுங்க. இந்த 24 நிமிஷமும் வந்துட்டு நினைச்சு நீங்க அது வந்து தியானம் வந்துட்டு பண்ணலாம். மறுநாள் காலையில அந்த ஏலக்காய், கிராம்பு, நாணயங்கள வந்துட்டு எடுத்து நீங்க பீரோல வச்சிடுங்க. அந்த மருதாணி இலைகள எடுத்து அதுல கையில அரைச்சு நீங்க கையில வச்சுக்கலாம். இப்ப மருதாணி இலைகள் இல்ல அப்படிங்கிறவங்க வெறும் நீங்க நெய் தீபம் கூட வந்துட்டு ஏத்தலாம். அது வந்துட்டு இன்னுமே நல்ல பலன்கள வந்துட்டு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.